அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படிதான் உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இதுல என்ன, நம்ம மனுஷன் அப்படின்னாவே குறைவுள்ளவன் தான். யாராவது குறைவில்லாத மனுஷங்க யாராவது இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. ஒரு ஃபேமிலிக்குள்ள பெற்றோர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனாலும் ஒருவர் குறை என்ன பண்ணுவாங்க, அவன் அது சரியில்லை, இவங்க இதை செய்யல, அவங்க இதை பண்ணல, ஏதாவது ஒரு குறைகள் பேசத்தான் செய்யறாங்க. மொத்தத்துல ஒரு சொந்த கணவன் தான், சொந்த மனைவி தான், சொந்த பிள்ளைகள் தான், ஆனா குறை சொல்லாம இருக்க முடியுதா? மனுஷன் அப்படின்னால அவன் குறை சொல்றவன் தான், குறைவுள்ளவன் தான். ஆனா ஆண்டவர் அவர் நிறைவுள்ள தேவன், அவர் நிறைவானவர். குறைய பேசி பேசி நம்மளும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு நிறைவான இயேசுவை பேசி நாம் நிறைவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அம்பிரியமானவர்களே, நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களையும் நம்ம குற்றவாளியாக எண்ணாதபடிக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் குற்றவாளிகள் என்று என்ன ஆண்டவரை, பிறரை நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவரை எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் எச்சரிக்கையா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குறைவுகளை பேசி குறைவாய் வாழாதபடிக்கு நிறைவான இயேசுவை உம்மை பேசி நாங்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் மற்றவர்களை அளக்கிற அளவுதான் நமக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். God bless you.